அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மதி என்னங்க இவ்வளவு நேரம் ஆயிட்டும் காலேஜை விட்டு வரலன்னு சொல்லிட்டு மதியோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மதியோட அப்பா வந்து எதுக்காக அவளை காலேஜுக்கு அனுப்பினேன், கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்ல, வீட்டுல இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவதான் காலேஜுக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சான், அதனால தாங்க அனுப்பினேன், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க இருங்க, நான் மதிக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு மதிக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. மதியை கால் பண்றாங்க. மதி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எங்க இருக்க, காலேஜ் இன்னும் முடியலையான்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா, பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக பொறுமையா இருக்கணும், எதுங்க இருக்க நீன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா, நான் ஏன் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. என்ன சொல்ற, புரியலன்னு சொன்னதும், இல்ல அவரு வந்திருந்தாரு, எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை, வா மதி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு, அதனால நான் அவர் கூடவே வந்துட்டேன்னு சொல்றாங்க. இத கேட்டதும், ஏண்டி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நாங்க இன்னும் நீ வரலையேன்னு சொல்லிட்டு பதட்டத்துல இருந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரிம்மா, மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் அப்புறமா அப்பா கிட்ட பேசுறேன், வச்சுட்டுமான்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. மதியோட அம்மா வந்து மதியோட அப்பா கிட்ட, ஏங்க பொண்ணு வந்து இப்ப இங்க இல்லைங்களாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க, என்ன சொல்ற, அவங்க வீட்டுல இருக்கவங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அவளுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி கடைசியில அவ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலயா இருக்கணும்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கும் மதியோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல, பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்ப மதியோட அப்பா நம்ம மதியோட வீட்டுக்கு போகலன்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலரை காட்டுறாங்க. மலர் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன மலரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதி வீட்டுக்கு வந்திருந்தா, மதி என்கிட்ட ஏதோ பேச வந்தா, நான் பேசலைங்க, நான் ரொம்பவே முட்டாள், நான் சுயமரியாதை இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எதை பத்தியும் யோசிக்காம நான் பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்றேன், மனசுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னு சொல்லி மலர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மதி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தப்பா பண்ணல, அவ பண்ற விஷயம் எல்லாமே சரிதான், ஆனாலும் என்னால இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேச முடியலையே, அதை நினைக்கும் போதுதாங்க மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்குன்னு சொல்லி மலர் ஃபீல் பண்றாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, விடு மலரு, எல்லாம் பார்த்துக்கலாம், சரியாயிடும், சுரேஷ் அப்படி பண்ணதும் தப்பு தானே, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்க கூடாது இல்லைன்னு சொல்லி மாறி மாறி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. அடுத்ததா நம்ம மதிய காட்டுறாங்க. மதி குழந்தைக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு நேரா ரேவதி கிட்ட போறாங்க. சாரிங்க, அவரு எங்ககிட்ட ரொம்பவே ஓவரா பேசினாரு, அதனால அவரை வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சும்மா டீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போனேன், அது இந்த அளவுக்கு பெருசாகும் நான் நினைச்சு கூட பார்க்கல, இது எல்லாமே என்னுடைய தப்புதுன்னு சொல்லி மதி வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க, எந்த தப்பும் பண்ணாம வீட்டை விட்டு வெளியே வந்து உட்கார்ற கொடுமை என்னன்றது எனக்கும் தெரியும்னு சொல்லி ரேவதி கண் கலங்க. உடனே மதிக்கு ஃபீல் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, உங்களுக்கு அப்படின்னா, ஆமா, அவரு என்ன வெளியே உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்ல வராங்க. சரி விடு, சுரேஷ் அப்படிதான் முட்டாள்தனமா சில விஷயம் பண்ணிடுவான், அதுக்காக அவன் கெட்டவன் கிடையாது, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து பண்ணு மதி, கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா நம்ம மலரை காட்டுறாங்க. மலர் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு லக்ஷ்மி வந்ததும் பாக்கியராஜ் பார்த்ததும் பாக்கியராஜின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. அம்மா, என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. உன்னுடைய தம்பி பொண்டாட்டி என்ன ஜெயில உட்கார வச்சுட்டாடா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஏற வச்சுட்டாடா, என்னை இப்படி பண்ணிட்டாடா, அசிங்கப்படுத்திட்டாடான்னு சொல்லி அவ்வளோ ஒப்பாரி வைக்கிறாங்க. அம்மா விடுங்கம்மா, அவங்க வேணும்னு பண்ணியிருக்க மாட்டா, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடா, அவ இப்பதான் நிம்மதியா இருப்பா, இப்பதான் சந்தோஷமா இருப்பா, எனக்கு தெரியும் சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டோம் அவ்வளோ ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப சுரேஷோட அப்பாவும் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு பாக்கியராஜ் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மதியோட அப்பா உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு வராங்க. உள்ள வந்ததும், என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், எனக்கு மதி போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயமே தெரியாது, நீங்க சொல்லிதான் மதி போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயமே எனக்கு தெரியும்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்படுறாங்க. எங்களை அசிங்கப்படுத்திட்டா அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.
உடனே மலர் வந்து இங்க பாருங்க, மதி வேணும்னு இதெல்லாமே செஞ்சிருக்க மாட்டா. மதி வந்து வேற ஏதோ பிரச்சனைக்கு போய் வேற ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி மலர் சொன்னதும் உடனே ராகவனுக்கு கோவம் வருது. என்ன மலரு, உன்னை அவ அசிங்கப்படுத்தினா, உன்னை அவ அவமானப்படுத்தினா, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுறியான்றாங்க. மாமா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. மதி மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே, அதே அளவுக்கு தப்பு அத்தை மேல இருக்கு. அத்தை தான் இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சதே. அத்தையும் நீங்க கேட்டீங்களா? இப்ப மதி மேல தப்பு சொன்னா அப்ப அத்தை மேலயும் தப்பு தானேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னடி, என்ன மலரு, வாய் ரொம்ப நீளுது. என்ன அவள மாதிரி நீயும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, நான் யாரையும் யாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறதுக்கு இல்ல அத்தை. இது சின்ன பிரச்சனை. சுரேஷ் குடிச்ச டம்ளரை அவர் எடுத்து போடுறாரு போடல, இல்ல நான் தான் செய்யறதுக்கு இருக்கேனே, நான் செஞ்சுட்டு போறேன் விடுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி மதியோட பொறுப்பை பத்தியும் அவ வளர்ந்த விதத்தையும் பத்தியும் தப்பு தப்பா பேசினது நீங்க. நீங்க பேசினதுக்கு பதிலடி கொடுக்கதான் அவ திரும்ப பேசினான். ஆனா உடனே நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி அவ்வளோ டிராமா பண்ணீங்கன்னு சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து மலரு, கொஞ்சம் பொறுமையா இது, எதுக்காக அம்மா கிட்ட இப்படி எதிர்த்து பேசுற? இல்லைங்க, எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியணும்ல, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நின்றுட்டு இருந்தேன். மதி நினைச்சிருப்பா எனக்கு மலரக்கா இருக்காங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருப்பா. ஆனா நான் மதி பக்கமும் நிக்கலையே, இந்த வீட்டு மருமகளா சுயமரியாதை இல்லாம தானே நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு மலர் ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே லக்ஷ்மியில இருந்து ராகவன்ல இருந்து எல்லாருக்குமே மலர் பேசின விதம் ரொம்ப ரொம்பவே கோவத்தை வர வைக்குது. உடனே மலர் நடந்த விஷயத்தை எல்லாமே தெளிவா சொன்னதும் மதியோட அப்பா, என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்றத இப்பவாது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? தப்பு யார் மேலேயோ அவங்கள கண்டிக்குங்க. இனி என் பொண்ணு வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணிட்டான்னு சொல்லி எங்களுக்கு போன் வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. இப்ப ராகவன் லக்ஷ்மியை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப லக்ஷ்மி ராகவன் என்ன செய்ய போறாங்க? இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? மதி மேல எந்த தப்பும் இல்லைன்றத ராகவன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனியாவது மதியோட மனசை ராகவன் புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.